அவர் தொடர்பு ஏற்படுத்திய காலம் என்பது வேறையா இருக்கலாம். அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னால ராகுல் காந்தியோட தொடர்பில் இருந்தார். தொண்டர்களுக்கு காமராஜ் ஆட்சி வேணுங்கிற ஆசை நீண்ட காலமா இருக்கு. அது காலம் வரும்போது தான் அது நடக்கும். சமீபத்தில் திருநெல்வேலியில் ஒரு மிகப்பெரிய மாநாடு, எந்த கட்சியுமே கூட்டாத ஒரு பெரிய கூட்டத்தை காங்கிரஸ் கூட்டி இருக்கிறது. பிரதமர் அவர்கள் அந்த நிகழ்வுக்கு போனது, RSS உடைய நிகழ்வுக்கு போனதையே விமர்சனம் செய்திருக்கிறார் தமிழக முதல்வர். இந்த 2.5 விழுக்காடை நீங்கள் RSS உதவி பெறும் பள்ளிகளுக்காக நீங்கள் கொடுத்தால் 600-700 மாணவர்கள் யாரும் பயன்பெற்றிருப்பார்கள். காங்கிரஸ் ஒரு ஜனநாயக கட்சி. இந்தியாவில் இருக்கக்கூடிய கட்சிகளிலேயே அதிக ஜனநாயகம் மிச்ச கட்சி காங்கிரஸ். மகாத்மா காந்தியாகவே இருந்தாலும் இது தவறு என்று கண்டித்தார். உடனே மகாத்மா காந்தி அந்த தவறை ஒத்துக்கொண்டு காமராஜரிடம் பேசினார். இதுதான் காங்கிரஸ். இதெல்லாம் எங்க கூட்டணி கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களையும் அல்ல விஷயங்களையும் நாங்களே பேசி தீர்த்துக் கொள்வோம். அது காலம் வரும்போது எல்லாம் கடியும். வேண்டுமென்றே காலதாமதமாக வந்ததன் காரணமாகத்தான் கூட்ட நெரிசல். திரு விஜய் அவர்கள் அதற்கான ஒரு பொறுப்பை இதுவரை ஏற்கவில்லை. உங்களுக்கு தெரியும், திரு விஜயகாந்த் ஒரு நடிகர் தான், இதை விட பெரும் கூட்டத்தை கூட்டினார். ஆனா அந்த கூட்டத்திலே ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். காங்கிரஸ் கட்சியின் மாநில துணைத் தலைவர் இதயதுல்லா அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் பல்வேறு கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம் சார். வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். இப்போ தமிழ்நாட்டில் கரூர் துயர சம்பவத்துக்கு பிறகு பல்வேறு அரசியல் மாற்றங்கள் நடைபெற்று வருகிறது. இந்த கரூர் துயர சம்பவம் தொடர்பாக தாவேகாவை சேர்ந்த ஆதவ் அர்ஜுனா டெல்லிக்கு சென்று காங்கிரஸ் கட்சி சேர்ந்த மூத்த வழக்கறிஞர்கள் மற்றும் மூத்த தலைவர்களை சந்திக்க திட்டமிட்டுள்ளார். இந்த சந்திப்பை தமிழக காங்கிரஸ் கட்சி எப்படி பார்க்கிறது? நீங்க சொல்லும் போதே திட்டமிட்டுள்ளாருன்னு சொன்னீங்க. ஆமா, அவர் பார்க்கட்டும், அதுக்கு பிறகு நம்ம பார்ப்போம். காங்கிரஸ் கட்சி, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை இந்த விஷயங்கள் எல்லாம் முழுமையாக வெளிவரும்போது தான் நம்ம சொல்ல முடியும். அவர் யாரை பார்க்க திட்டமிடுறாரு, பாஜகவையா அல்லது வேறு எந்த கட்சி தலைவர்களை பார்க்க விரும்புகிறாரா என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. நாம் அவரிடம் சொல்ல முடியாது. அவர் பார்த்த பிறகு யாரை பார்த்தாரோ அவர் என்ன சொன்னார் என்பதெல்லாம் கேட்ட பிறகு நாம் பதில் சொல்லலாம். இல்லை அமித்ஷாவை சந்திக்க ஆதவ் அர்ஜுனா முயற்சி செய்தார். அந்த முயற்சி தோல்வியில் முடிந்து விட்டது. அமித்ஷா சந்திக்க மறுத்து விட்டார். இந்த நிலையில ஆதவ் அர்ஜுனா காங்கிரஸ் கட்சியோட மூத்த தலைவரை சந்திக்க திட்டம், அதாவது இந்த சந்திப்பு நடைபெற வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி விரும்புகிறதா? அதான் நான் கேட்கிறேன். உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டேன். விரும்புதா விரும்பலையாங்கிறது 2வது விஷயம். அவர் பார்த்தாரா பார்க்கலையா, யாரை பார்த்தாரு, என்ன பேசினார்னு சொன்னா தான் நாங்கள் தமிழ்நாட்டில் உட்காந்து பதில் சொல்ல முடியும். நான் டெல்லியிலையோ யாரை பார்க்க போறாரோ அவருக்கு பக்கத்தில் நான் இல்லை, அதனால அது பற்றி கருத்து சொல்ல முடியாது. இல்லை சார், இப்போ தமிழ்நாட்டிலேருந்து ஒரு தலைவர் டெல்லிக்கு போயிருக்காரு அப்படின்னா டெல்லி காங்கிரஸ் தலைமை எப்படி தமிழக காங்கிரஸ் தலைமையிடம் எப்படி ஆலோசனை கேட்கும்? என்னை சந்திக்க ஒரு உள்ள சந்திக்கலாமா சந்திக்கூடாது ஆலோசனை கேட்கும். அப்படி கேட்கும் போது உங்களுடைய முடிவு எப்படி இருக்குன்னு கேட்குறேன். அதான் சொல்றேன், இதெல்லாம் ஊகம். அவர் யாரை சந்திக்க போறாரோ அந்த சந்திக்கக்கூடிய தலைவர் இங்கே எங்கள்கிட்ட கேட்கட்டும். கேட்கும்போது எங்களுக்கு தெரியும். கேட்ட பிறகு நாங்கள் என்ன சொல்றோங்கிறது அப்புறம் தெரியும். எதுவுமே இல்லாமல் வெறும் ஊகத்தை வைத்துக்கொண்டு நாம் பேச முடியாது. அவர் யாரை சந்திக்கிறார், அவர் எங்களை கேட்கிறாரா இல்லையா, எதுவும் நடக்கலாம். அகில இந்திய தலைமை எங்களை பொறுத்தவரை தமிழ்நாட்டுக்கு தலைவர் திரு செல்வ பெருந்தகை, அகில இந்திய தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, அவருக்கு மிக முக்கியமான தலைவராக ஆலோசனை கூறுவராக திரு ராகுல் காந்தி முன்னாள் காங்கிரஸ் தலைவர் இருக்கிறார். இந்த மூவரிலை யார் அவர் சந்திக்கிறாரு, அங்கிருந்து யார் தமிழ்நாட்டு தலைவர்கிட்ட பேசுறாரு என்பதெல்லாம் இதுவரை நமக்கு எதுவும் தெரியவில்லை. தெரிந்த பிறகு அதோட உண்மை விவரம் அறிந்த பிறகு உங்களுக்கு சொல்லலாம். சரி, தாவேகாவும் காங்கிரஸ் கட்சியும் டெல்லியில சந்திப்பதை தமிழக காங்கிரஸ் விரும்புகிறதா? இது தமிழக காங்கிரஸுடைய விருப்பமா, தமிழக மக்களுடைய விருப்பமாலாம் இல்லை. யார் யார் யாரை சந்திக்க விரும்புகிறார்களோ சந்திக்கலாம். சந்திக்க முடியாதுன்னு தெரியாம அமித்ஷா சொன்ன மாதிரி சந்திக்க முடியாதுன்னு சொல்ல முடியும். அதெல்லாம் அந்த நேரம் தான் பதில் சொல்லும். சரி சார், கரூர் துயர சம்பவத்துக்கு பிறகு ராகுல் காந்தி அவர்கள் விஜயிடம் தொலைபேசியில் பேசினார்.
ஸோ இந்த பேச்சு உரையாடல் எப்படி பார்க்குறீங்க? அதாவது ராகுல் காந்திக்கும் விஜய்க்கும் நேரடியான ஒரு தொடர்பு இருக்கின்றது, நட்பு இருக்கின்றது, இது எப்படி பார்க்குறீங்க சார்? பிரதமர் மோடி அவர்களை பல முறை சந்திச்சிருக்கிறாரு திரு விஜய். மோடி அவர்களும் தொடர்ந்து தொடர்பில் இருக்கார். அவர் இது எல்லாருக்கும் தெரியும். பேருக்கு இங்கே பாஜகவை இவர் எதிர்க்கிறாரு, கொள்கை விரோதிங்கிறாரு. இதெல்லாம் எப்படி இருக்குதோ அது மாதிரி ஒரு முக்கிய பிரமுகராக நடிகராக இருக்கிறாரு. எல்லாரோடையும் தொடர்பு வச்சிருப்பார். அவர் தொடர்பு ஏற்படுத்திய காலம் என்பது வேறையாக இருக்கலாம். அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னால் ராகுல் காந்தியோட தொடர்பில் இருந்தார். இப்போ இருக்காரா இல்லையா என்பது நமக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஆனால் ஒரு தலைவர், அகில இந்திய தலைவர், தமிழ்நாட்டில் ஒரு சம்பவம் நடந்தால் சம்பந்தப்பட்டவர்களை கூப்பிட்டு என்னன்னு கேட்டுக்கலாம், கேட்காமலும் இருந்திருக்கலாம். அந்த உண்மையை இதுவரை திரு ராகுல் காந்தி எதுவும் சொல்லலை. அதனால திரு விஜய் அவர்களும் சொல்லலை. நான் ராகுல் காந்திகிட்ட பேசினேன், ராகுல் காந்தி என்கிட்ட இதையெல்லாம் சொன்னார் அப்படின்னு பேசலை. அப்போ இந்த பற்றி நாம் பேசுவதில் அர்த்தம் இல்லை, பொருத்தம் இல்லை. சரி சார், காங்கிரஸ் கட்சிக்கும் தாவேகாவுக்கும் ஒரு நட்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றதா, கூட்டணி ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றதா? அது ஒரு கேள்வி. காலம் தான் பதில் சொல்லணும், சூழ்நிலைகள் தான் பதில் சொல்லணும். இன்றைக்கு நட்பும் கிடையாது, கூட்டும் கிடையாது. திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான இந்த இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் இருக்கிறது. காங்கிரஸுடைய தலைவர்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் தமிழக முதல்வர் மீது மிகுந்த நம்பிக்கையோடு, மிகுந்த மரியாதையோடு இருக்கிறார்கள். இந்த கூட்டணி பலமாக இருக்கிறது. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய உண்மை. இந்த கூட்டணியில் எந்த விரிசலும் கிடையாது, எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இன்றைக்கு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தமிழ்நாடு முதல்வரோடு ரொம்ப சகோதரத்துவ உறவோடு இருக்கிறாரு. அது மட்டுமல்ல, திரு ஸ்டாலின் அவர்களும் இந்தியாவிலேயே RSSஐ எதிர்க்கக்கூடிய 2 முக்கிய தலைவர்களில் ஒருவர் திரு ராகுல் காந்தி, இன்னொருவர் திரு ஸ்டாலின் அவர்கள். இதுதான் உண்மை. மற்ற தலைவர்களை விட அதிகமாக RSSஐயும் அதனுடைய தலைமையை எதிர்ப்பது மட்டுமல்ல, பிரதமர் அவர்கள் அந்த நிகழ்வுக்கு போனது, RSS உடைய நிகழ்வுக்கு போனதையே விமர்சனம் செய்திருக்கிறார் தமிழக முதல்வர். இந்தியாவில் எந்த முதல்வர் அதை விமர்சனம் செய்யலை. அப்படி இருக்கும் பொழுது இவ்வளவு ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு தலைவராக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவரையும் முதல்வருமான திரு ஸ்டாலின் அவர்களை காங்கிரஸ் கட்சி மதிக்கிறது. அதனால் வேற எந்த விதமான புதிய கூட்டணி என்பதற்கெல்லாம் எந்த பேச்சும் இல்லை. எதிர்காலத்தில் காங்கிரஸ் கட்சியும் தாவேகாவும் கூட்டணி அமைய வாய்ப்பு இல்லை, நிச்சயமாக இல்லை என்று இப்பொழுது நான் தெளிவாக சொல்ல. 2026 இல்ல. சரி, கூட்டணி 2026 மாற வாய்ப்பு இல்லை. இன்னொரு விஷயம் எத்தனை காலம்தான் காங்கிரஸ் கட்சி திமுகவுக்கு உதவியாக இருப்பது? வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு துணை முதலமைச்சர் வேண்டும், அமைச்சர் பதவி வேண்டும், 50 தொகுதிகளுக்கு மேல வேண்டும் என்ற கோரிக்கையை நிறைய காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் முன்வைத்திருக்காங்க. அது யாரான்னு உங்களுக்கு தெரியும்? நான் சொல்லணுமா, உங்களுக்கு தெரியுமா சார்? எல்லாம் தெரியும். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்களுக்கு காமராஜ் ஆட்சி வேணுங்கிற ஆசை நீண்ட காலமாக இருக்கு. அது காலம் வரும்போது தான் அது நடக்கும். காமராஜ் ஆட்சி போன்ற ஒரு ஆட்சி இன்னைக்கு இருக்கிறது. அதனால அதில் மக்கள் காங்கிரஸ் உடைய தொண்டர்கள் மகிழ்ச்சியாக தான் இருக்காங்க. ரெண்டாவது, அதிகமான இடங்கள் கேட்பது எல்லா கட்சிக்கும் ஆசை. திருமாவளவன் உங்களுக்கு தெரியும், கம்யூனிஸ்ட் கட்சிகள் தெரியும், எல்லாருமே எங்களுக்கு கூடுதல் இடம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இது ஊரறிந்த உண்மை. அதே மாதிரி காங்கிரஸ் இருக்கக்கூடிய தலைவர்கள் எங்களுக்கு கூடுதல் இடம் வேண்டும், எங்களுக்கு அமைச்சரவை இடம் வேண்டும் என்று கேட்கிறார்கள். அதில் அவருடைய ஆசையை நாம் மறுதளிக்க முடியாது. ஆனால் முடிவெடுப்பது யாரு? அகில இந்திய தலைமை திரு ராகுல் காந்தி அவர்களும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்களாம் எடுக்கணும். அதை பற்றி சொல்ல வேண்டிய இடத்துல யார் இருக்கா? தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் செல்வ பெருந்தகை. இதுவரை திரு செல்வ பெருந்தகை ஏதாவது இது போன்ற விஷயங்களை சொல்லியிருக்கிறாரா? காங்கிரஸுடைய மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய முன்னாள் தலைவர்கள், இந்நாள் பார்வையாளர்கள் அல்லது இந்நாள் சட்டமன்ற தலைவர்கள், இப்படி பல பேர் இருக்கலாம். ஆனால் யார் முடிவெடுக்கக்கூடியவர், இங்கிருந்து முடிவை சொல்லக்கூடியவர் யார்? தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர். அவரோ அகில இந்திய தலைவராக இருக்கக்கூடிய திரு மல்லிகார்ஜுன கார்கேயோ இதுவரை நாங்கள் கூட்டணி பேசியிருக்கிறோம், கூட்டணி இடங்களை பற்றி பேசியிருக்கிறோம் என்று சொல்லவே இல்லை. அது அந்தந்த காலம் வரும்போது நிச்சயமாக பேசப்படும். இப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணி 21 ஆண்டுகளாக நீடித்து வருகிறது. காங்கிரஸ் கட்சி வளர்ச்சிக்கு திமுக உதவியாக இருக்கின்றதா இல்லத பல்வேறு இடையூறுகள் செய்து வருகிறதா? காங்கிரஸ் கட்சியை வளர்க்க வேண்டியது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமைக்கும் தொண்டர்களுக்கும் தான் பொறுப்பு. அவர்கள் பலமாக
வளர்த்தார்கள் என்றால் காங்கிரஸ் கட்சி பலமாக வளரும். இன்னொரு கட்சி வளர்க்கும் ஒன்று முதல் எதிர்பார்க்கவே கூடாது. கூட்டணி ஆளுங்கட்சி வந்து திமுக, ஆளுங்கட்சி வந்து நினைச்சா காங்கிரஸ் கட்சி சாதகமாக இருக்கலாம், பாதகமாக இருக்கலாம். ஆனா இப்போதைக்கு வந்து திமுக வந்து காங்கிரஸ் கட்சி பாதகமாக இருப்பதாக ஒரு தகவல், அது உங்களுக்கு தெரியும். அதாவது காங்கிரஸ் கட்சியோட சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அந்தந்த பகுதியில் வந்து அலுவலகமே ஆளுங்கட்சி ஒதுக்கி தரல என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து செல்வ பெருந்தகை அவர்கள் சமீபத்தில் முதலமைச்சர் சந்தித்து கோரிக்கை வைத்துள்ளார். இந்த கோரிக்கை எதுக்கு வைக்க வேண்டும்? இல்லாத இடங்கள்ல தான் எல்லா இடங்களும். அது ஏன் இல்லாம போச்சு? அதாவது திமுகவுடைய உறுப்பினர்களுக்கு கூட இல்லாமல் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? அரசுடைய இடங்கள், அதுவும் சரியான இடங்கள் தேர்வு செய்யப்படணும். உங்களுக்கு தெரியும், டெல்லியில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் போன உடனே எந்த ஆட்சியாக இருந்தாலும் உடனே வீடு கொடுத்துட முடியாது. அவங்களுக்கு வந்து ஹோட்டல்களில் ரூம் கொடுப்பாங்க, அப்புறம் தமிழ்நாடு ஹவுஸில் இடம் கொடுப்பாங்க, அதன் பிறகு வீடு இருந்தால் ஒதுக்குவாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. இது பிரச்சனையாக இருந்தால் என்றைக்கோ காங்கிரஸ் கட்சி இது ஒரு பிரச்சனையாக கூறியிருக்கும். அது இல்லை, கேட்பது ஒரு தலைவருடைய கடமை. திரு செல்வ பெருந்தகை கேட்கிறார், அவர்கள் கொடுக்கும்போது கொடுப்பார்கள். இதனால கட்சி வளர்ச்சி பாதிப்பு என்பதெல்லாம் நிச்சயமாக இருக்காது. கட்சியை பொறுத்தவரை எங்கள் கட்சியை வளர்க்கிறதுல இன்னைக்கு சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு நன்றாக தெரியும், அதாவது ஒவ்வொரு பகுதிகளிலும் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியை வளர்ப்பதற்கு, கிராம கமிட்டிகளை அமைப்பதற்கு, கிராமத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை சேர்ப்பதற்கான ஒரு பெரும் முயற்சி கடந்த 6 மாதங்களாக சிறப்பாக நடந்து வருகிறது. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு கமிட்டியிலும் 10 பேர் இருக்கணும், அதாவது வார்டுக்கு கீழே இருக்கக்கூடிய பூத் கமிட்டிலேயே இருக்கணும் சொல்லி அதற்கான ஒரு முயற்சி எடுத்து இப்போ நானே ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு பொறுப்பாளராக இருக்கேன். இப்படி ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்களாக இருந்து ஒரு 70-80 விழுக்காடு தொண்டர்களை சேர்த்துருக்கோம். ஏற்கனவே இருந்த தொண்டர்கள் இல்லாமல் சேர்த்துருக்கோம். அதனால இப்படி காங்கிரஸை பலப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் மட்டுமல்ல, பல ஆண்டுகளாக எங்களிடம் இல்லாது இருந்த காமராஜ் திடல் இருக்கு இல்லையா, அரங்கம் அல்ல, அந்த திடலை இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவர் அதை கைப்பற்றி இருக்கிறார், பெற்றிருக்கிறார். சமீபத்தில் திருநெல்வேலியில் ஒரு மிகப்பெரிய மாநாடு, எந்த கட்சியுமே கூட்டாத ஒரு பெரிய கூட்டத்தை காங்கிரஸ் கூட்டி இருக்கிறது. அப்ப எங்க கட்சி வளர்ந்துருக்கு. எங்க கட்சியை நாங்க தான் வளர்க்கணும். திமுக எப்படி வளர்க்கும்? திமுகவை நாங்க வளர்க்க எப்படி விரும்ப மாட்டோமோ அதே மாதிரி அதிமுகவை நாங்க எப்படி வளர விரும்ப மாட்டோமோ அதே மாதிரி திமுக எங்களை வளர்க்கணும் நாங்க விரும்புவது இல்லை. அது அவர்கள் கட்சி, அவர்கள் வளர்ப்பார்கள். ஆட்சியை பொறுத்தவரை ஆட்சியில நாங்கள் என்னென்ன கேட்கிறோமோ நடக்குது. 12 மணி நேர வேலை வாய்ப்பு என்று சொன்னார்கள். திரு செல்வ பெருந்தகை உட்பட எல்லாருமே சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்த்தார்கள். உடனடியாக 8 மணி நேரம் என்று மீண்டும் சொன்னார்கள். அதே போன்று செயின்கோபின் போராட்டம் நடந்தது, அதே மாதிரி சாம்சங் போராட்டம் நடந்தது. எல்லாவற்றிற்கும் நாங்கள் கேட்டோம், ஆட்சி எதிராக கேட்டோம், செய்தார்கள். கான்ட்ராக்ட் பஸ் தொழிலாளர்கள் விஷயத்தில் நாங்கள் எதிராக இருந்தோம், கேட்டார்கள். என்னை பொறுத்தவரை தனிப்பட்ட முறையில் கூட காங்கிரஸ் சார்பாக கூட நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேன், 2.5 விழுக்காடு கடந்த 4 ஆண்டுகளாக கொடுக்காதனால 600 கிராமப்புற ஏழை எளிய மாணவர்கள், அதாவது அரசு பள்ளி மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த 2.5 விழுக்காடை நீங்கள் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்காக நீங்கள் கொடுத்தால் 600-700 மாணவர்கள் இந்நேரம் பயன்பெற்றிருப்பார்கள். நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இது கோரிக்கை. அதே மாதிரி கலைஞர் ஆட்சியில் 40 வயசு வரையும் குரூப் 1 தேர்வு எழுத முடியும் நடந்தது, வேலைவாய்ப்பு தேர்வு. ஆனால் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அதை 37 ஆக்கினார். இப்ப திரு எடப்பாடி அதை 37 இருந்தது, அது இப்பொழுது 2 வருடம் அதிகப்படுத்தியிருக்கிறார்கள். நாங்கள் என்ன கேட்குறோம், கலைஞர் ஆட்சியில் இருந்ததை விட 47-49 ஆக்குங்கள். ஏனென்றால் ராஜஸ்தான், குஜராத், மத்திய பிரதேசம், பக்கத்தில் உள்ள தெலுங்கானாவில் 49 வயசு வரையும் எழுதலாம் என்று இருக்கிறது என்று கேட்குறோம், கோரிக்கை வைக்கிறோம். அதற்காண்டி நாங்கள் அரசை எதிர்க்கலை. இடஒதுக்கீடு தலைவர் கலைஞர் அவர்கள் என்னுடைய பேரை சொல்லி என்னுடைய மாநாட்டுக்கு வந்தவர் இதயத்துள்ள அவர்கள் கூறுவது போன்று இடஒதுக்கீடு கேரளாவிலும் கர்நாடகாவிலும் நடைமுறையில் இருக்குமானால் நாளைக்கே அவசர சட்டம் கொண்டு வருகிறேன் என்று சொன்னார். சொன்னபடி உடனடியாக கொடுத்தார். அதே மாதிரி என்னுடைய இல்ல திருமணத்துக்கு வந்த கலைஞர் அவர்கள் 5 விழுக்காடு வேண்டும் என்று கேட்டேன், நிச்சயமாக 5 விழுக்காடு தருவேன் என்று வாக்குறுதி கொடுத்தார். அந்த வாக்குறுதியை சொல்லி இன்னைக்கு முதல்வரிடம் நான் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஹஜ் இல்லம் கூட நான் அதற்காக ஒரு போராட்டமும் செய்தேன். அதே மாதிரி சிறைவாசி விடுதலைக்கு 2-3 வருஷங்கள் பொறுமையாக இருந்து விட்டு பிறகு நானே என் தலைமையில் ஒரு போராட்டம், நான் காங்கிரஸ்காரன் தான், கூட்டணி கட்சி தான்,
முதல்வர் அவர்களை மதிக்கக்கூடியவன், திமுகவை மதிக்கக்கூடியவன், திமுகவுக்கு ஆதரவாக பேசக்கூடியவன் நான். ஆனால் கோரிக்கை என்று வரும்போது ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னால் என் தலைமையிலே சர்வகட்சி கூட்டம் நடந்தது. எல்லா கட்சியும் வந்தார்கள். அதன் பிறகு சட்ட அமைச்சர் என்னை அழைத்தார். யார் யாரை விட வேண்டும் என்று லிஸ்ட் கொடுங்கன்னு கேட்டாரு. நடந்துச்சு. இப்ப திமுக அரசு செய்யக்கூடிய விஷயங்கள்ல எந்தெந்த கோரிக்கையை எதிராகவோ போராட்டமாகவோ பத்திரிகை நிருபரோடு பேசுவதோ இவ்வளவு நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்காக நாங்கள் திமுகவுக்கு எதிர்ன்னு சொல்ல முடியாது. நான் மக்களுக்காக போராடுறேன். சமீபத்தில் உங்களுக்கு நம்முடைய மாநகராட்சி அலுவலகத்தில் துப்புரவு தொழிலாளி நாங்கள் போய் அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறோம். அது அரசுக்கு எதிராக எப்படி எடுத்துக்க முடியும்? அதே மாதிரி சமீபத்தில் மாண்புமிகு நேரு அவர்களை சந்தித்து இன்றைக்கு 50 விழுக்காடு நீங்கள் ஏற்ற வேண்டும் என்று சொன்னீர்கள். வரிய 100 விழுக்காடு சில இடங்கள் ஏற்றம் சொன்னீங்க. ஆனால் அதிகாரிகள் 50 100 ஆக்கி விட்டார்கள், 100 200 ஆக்கியிருக்கார்கள். இதனால் சென்னையில் உங்களுக்கு பாராளுமன்றத்தில் ஏறத்தாழ தொகுதிக்கு 1 லட்சம் வாக்குகள் நீங்கள் இழந்திருக்கிறீர்கள், 3 லட்சம் வாக்குகளை இழந்து இருக்கிறீர்கள். ஆக இந்த விஷயத்தில் கொஞ்சம் அதிகாரிகளை சரி செய்து நீங்க பண்ணுங்க, வரியை குறைங்கன்னு சொல்லியிருக்கோம். இந்த அவங்க ஏற்ற 50% வரியில ஒரு 10% வரியை குறைச்சா கூட மக்கள் மனதில் ஒரு குறைத்தார்கள் என்ன வரும்? இதை கேட்டுக்கிட்டு இருக்கோம். இப்படி பல விஷயங்களை திமுகவிடம் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், கோரிக்கை வைக்கிறோம், எல்லாம் செய்யறோம். அதுக்காக வேண்டி எங்கள் கூட்டணி இருந்து ஏதாவது குளறுபடி இருக்குமா என்றால் இல்லை. இப்படி இப்போ 2 நாளைக்கு முன்னால நீங்க நம்முடைய ஆசிரியர் பயிற்சி பெற்றவர்கள், தகுதி தேர்வு பெற்றவர்கள், நியமன தேர்வும் பெற்றவர்கள் இன்னும் ஆசிரியர் பணியில் சேரவில்லை என்பதற்காக நான் போய் அந்த இடத்துல போய் அவர்களுக்கு ஆதரவாக பேசினேன். சகோதரர் திருமாவளவன் அவர்களும் என்னோடு இருந்து அதுக்கு ஆதரவாக பேசினார். இதற்காக நாங்கள் எல்லாம் திமுகவுக்கு எதிரானவர்கள் என்றல்ல, ஆட்சி இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். இப்படித்தான் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை எது நியாயமான கோரிக்கையோ அது கூட்டணி கட்சியாக தான் கேட்கிறோம். அந்த கூட்டணி கட்சியாக ஆட்சியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் பலவற்றை நிறைவேற்றி இருக்கிறது, சிலவற்றை நிறைவேற்றி இருக்கிறது. சரி, ஓகே சார். கர்ம வீரர் காமராஜ் ஆட்சியும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆட்சியும் ஒன்றாக சொல்லியிருக்கீங்க. நான் சொல்லவே இல்லை. சொன்னீங்களே, சொல்லவே இல்லை. காமராஜ் ஆட்சி வர வேண்டும் என்று இப்போது ஆளக்கூடிய ஆட்சியை காமராஜ் ஆட்சின்னு சொன்னீங்களே. இந்த வார்த்தை நான் சொல்லவே இல்லை. நீங்க போட்டு பாருங்க. காமராஜர் ஆட்சி போல ஒரு ஆட்சி வந்தால் அதை வரவேற்போம்னு சொல்றோம். காமராஜரும் மதிய உணவு கொண்டு வந்தார், இவரு காலை உணவு கொடுத்தார். காமராஜர் மதிய உணவு கொண்டு வந்தார், அதை எம்ஜிஆர் சத்துணவா மாட்டினார். கலைஞர் அவர்கள் அதை வலிமைப்படுத்தினார், முட்டையெல்லாம் போட்டார். இப்ப இவர் இந்த என்ன செஞ்சிருக்காரு உங்களுக்கு நன்றாக தெரியும். அதை காலை உணவாக கொண்டு வந்தார். அது மட்டும் இல்ல, அரசு உதவி பெறும் பள்ளிக்கும் கொடுத்தாரு. காமராஜர் இருந்தா இதை செய்திருப்பார். மகளிர் உரிமை தொகையை காமராஜர் இருந்திருந்தால் செய்திருப்பார். நான் முதல்வன் திட்டத்தை காமராஜர் இருந்திருந்தால் செய்திருப்பார். அதே போன்று வீட்டுக்கு மருத்துவம் என்று சொல்றாங்க இல்லையா, அதை காமராஜர் இருந்தால் செய்திருப்பார். இன்னைக்கு பல்வேறு திட்டங்களை இன்னைக்கு மகளிருக்கு பஸ் கொடுத்துருக்காங்க. அதைத்தான் எங்களுடைய கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி செய்திருக்கிறது. அதைத்தான் எங்களுடைய தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி. அப்படி என்றால் இன்றைய காங்கிரஸ் விரும்பக்கூடிய ஒரு சில நல்ல திட்டங்களை செய்கிறார், சில தவறுகளை செய்வதை நாங்கள் சுட்டி காட்டுகிறோம், அது வேற. அப்ப காமராஜர் ஆட்சி போன்ற ஒரு ஆட்சியை நாம் ஏன் எதிர்க்க வேண்டும் என்றுதான் கேட்டனே ஒழிய இது காமராஜர் ஆட்சி என்று நான் சொல்லவில்லை. இப்ப காங்கிரஸ் கட்சியுடைய முதல் கட்ட தலைவர்கள் காங்கிரஸ் திமுக கூட்டணியை விரும்புவதாகவும், 2ஆம் கட்ட தலைவர்கள் காங்கிரஸ் தொண்டர்கள் திமுக காங்கிரஸ் கூட்டணி விரும்பவில்லை, மாற்று கூட்டணி அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கின்றது. இதை எப்படி பாக்குறீங்க சார்? எல்லா கட்சியிலும் எல்லா காலத்திலும் ஒரு 10% 20% தங்களுடைய கொள்கைகள், அதை தங்களுடைய விருப்பங்களை சொல்லுவார்கள். இது எல்லா கட்சியிலும் கட்சி கூட்டம் நடந்தாலே அதில் ஒரு 2-3 பேர் எந்திரிச்சு இதை பேசுவாங்க, எங்க ஒரு மாற்ற திட்டத்துக்கு போகலாமேண்டு. அது தவறல்ல. காங்கிரஸ் ஒரு ஜனநாயக கட்சி. இந்தியாவில் இருக்கக்கூடிய கட்சிகளிலேயே அதிக ஜனநாயகம் மிச்ச கட்சி காங்கிரஸ். பாஜக ஒரு சர்வாதிகார கட்சி என்பது நமக்கு தெரியும். RSS நாக்பூரில் என்ன சொல்லுதோ அதைத்தான் பிரதமராக இருக்கக்கூடிய மோடியாக இருந்தாலும் உள்துறை அமைச்சராக இருந்தாலும் கேட்டாகணும். எப்படி இன்னைக்கு பிரதமர் சொல்றத, உள்துறை அமைச்சர் சொல்றத குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடியவர் கேட்டுக்கொண்டு இருக்கிறாரோ அது மாதிரி தான். ஆனால் எங்களை பொறுத்தவரை இது ஒரு ஜனநாயகம் அதிகம் நிறைந்த கட்சி. எங்களுக்குள் போட்டியே நடந்துச்சு. திரு சசி தரூர் எழுத்து கூட நின்றாரு. அதனால மகாத்மா காந்தி காலத்தில் உங்களுக்கு நன்றாக தெரியும், நேதாஜி அவர்கள் தேர்தல் நிற்கிறாரு. மகாத்மா காந்தி அவர்கள் தனக்கு வேண்டிய ஒரு உறுப்பினரை வேட்பாளர் இருக்காரு. ஆனால் காங்கிரஸ் உறுப்பினர் என்ன செய்தார்கள்? மகாத்மாவாகவே இருந்தாலும் என்ன நடந்துச்சு?
நேதாஜி தான் காங்கிரஸ் தொண்டர்கள் ஆரம்பித்தார்கள். பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி காலத்தில் அவருடைய காமராஜர் தலைவராக இருக்கும்போது, அதாவது காங்கிரஸ் தலைவராக இருக்கும்போது திரு ராஜாஜிக்கு ஆதரவாக திரு மகாத்மா காந்தியே பேசினார். அதை காமராஜர் கண்டித்தார். யார்? தனது குருவாகவே இருந்தாலும், மகாத்மா காந்தியாகவே இருந்தாலும் இது தவறு என்று கண்டித்தார். உடனே மகாத்மா காந்தி அந்த தவறை ஒத்துக்கொண்டு காமராஜரிடம் பேசினார். இதுதான் காங்கிரஸ். இவ்வளவு பெரிய தலைவர்கள் எல்லாம் இருந்த ஒரு காங்கிரஸ் ஜனநாயக ரீதியாக இருந்தது, இன்றைக்கும் ஜனநாயக ரீதியாக இருக்கிறது. அதனால மக்களுக்கு கேட்பாங்க, தொண்டர்கள் கேட்பாங்க, அதையெல்லாம் முடிவு செய்ய வேண்டிய இடத்தில் ஒரு தலைமைன்னு ஒன்று இருக்கு. ஏன் தலைவர் என்பவர் ஒருவராக இருக்கிறார்? தொண்டர்கள் பலவாக இருக்கலாம், 100ஆக இருக்கலாம். ஆனால் தலைவர் என்பவர் ஒருவர் தான். அவருக்கு தான் தெரியும் பெரும்பாலான தொண்டர்களுடைய முடிவு எது, இந்த காலத்திற்கு எந்த முடிவு சரியான முடிவு என்று. அதை வைத்துக் கொண்டுதான் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி ஜனநாயக முறைப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது. சரி சார், 2026 காங்கிரஸ் கட்சியோடைய பிரதான கோரிக்கை என்னன்னாக்கா 50 தொகுதிகளுக்கு மேல் போட்டியிட வேண்டும், துணை முதலமைச்சர் வேண்டும், ஆட்சியிலும் அதில் பங்கு வேண்டும். இந்த கோரிக்கையை திமுக அரசாங்கம் 26 ஏற்றுக்கொள்ளுமா? அதாவது 64 நின்றோம், 10 இடங்களுக்கு கீழே தான் நாங்கள் வெற்றி பெற்றோம். 43 நின்றோம். அதே மாதிரி தான் இங்கே நிலைமை. ஏன் 25 இடங்களுக்கு ஒத்துக்கிட்டோம்? வெற்றி வாய்ப்பு அதிகம். 18 இடங்களில் வென்றோம். 63 வாங்கி 10 இடம் வாங்குறது பெருசா, 25 இடங்கள் பெற்று 18 20 இடங்கள் பெறுவது பெருசா? அதனால எல்லா கட்சிகளுக்கும் கூட்டணியில் கூடுதல் கட்சிகள் வருகின்றது, வந்துகிட்டே இருக்கு. உங்களுக்கு நல்லா தெரியும் யார் யாரோ வர்றாங்க. திரு கமலஹாசன் வந்திருக்காரு, திரு ஓபிஎஸ் வர முயற்சி பண்ணுறாரு, ஆனால் அவங்க இடம் கொடுக்க போகிறதில்லை. திரு தேமுதிகவுடைய அம்மையார் திருமதி விஜயகாந்த் அவர்கள் வர விரும்புகிறாங்க. எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. கொடுக்கணும்னு கூட்டணி கட்சி விரும்புனா இருக்கிற கூட்டணி கட்சிகளுக்கு இடம் குறையலாம். ஆனால் நாங்கள் குறையாமல் பார்த்துக்கொள்வோம், கூடுதல் சில இடங்களை பெறுவோம். இதுதான் எங்களுடைய. இந்த கூடுதல் இடங்களை காட்டிலும் அதான் துணை முதலமைச்சர் பதவி, ஆட்சியிலும் அதில் பங்கு கேட்கக்கூடிய இடத்துல காங்கிரஸ் கட்சி இருக்கின்றது. இந்த கோரிக்கையை திமுக ஏற்றுக்கொள்ளுமா அப்படின்ற கேள்வி. அவங்க என்ன மனநிலையில் இருக்கிறாங்க? காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சேர்ந்தால்தான் திமுக ஆட்சி அமைக்க முடியும். உங்க தயவு இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாது என்ற சூழல் 2006 இருந்துச்சு. நாங்கள் என்ன முடிவெடுத்தோம்? ஆட்சியில் பங்கு கேட்கல, ஆட்சியில் நாங்கள் இல்லை. எப்படிப்பட்ட சூழல்? சிறுபான்மை அரசாக திரு கலைஞருடைய அரசு இருக்கும்போது செய்யலை. இப்போ திமுகவே ஒரு பெரும்பான்மையாக இருக்குது. நாளைக்கு எங்கள் ஏதாவது ஒரு மாநிலத்தில், கர்நாடகாவிலையோ தெலுங்கானாவிலையோ எங்களுக்கு அப்படி ஒரு நிலைமை வருதுன்னு வச்சுக்கோங்க. நாங்கள் பெரும்பான்மை வந்த பிறகு யாருக்காவது நாங்கள் இடம் கொடுக்க விரும்புவோமா? காங்கிரஸ் ஆட்சியோடு இருந்துச்சு. பெரும்பான்மை இருக்கும் பொழுது திரு ராஜீவ்காந்தி 400 இடங்கள் எடுத்தார். நாங்கள் யாருக்காவது பங்கு கொடுத்தோமா? நாங்கள் அதே நேரத்தில் திரு நரசிம்மராவ் இருக்கும்போது, திரு மன்மோகன் சிங் இருக்கும்போது எங்களுக்கு குறைவான இடம் கொடுத்தோம். அப்போ நாங்கள் கொடுத்தோம். அதனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இதுவெல்லாம் அந்தந்த காலகட்டத்திலே மெஜாரிட்டியை வெற்றி பெற்ற திமுக அரசு நிச்சயமாக பங்கு கொடுக்காது. எங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஏன்னா நாங்களே அதுக்கு ஒரு முன்னுதாரணமாக மைனாரிட்டி அரசாக இருக்கும்போது கூட நாங்கள் அதை பெரிதுபடுத்தி கேட்கல. மைனாரிட்டி அரசாக திமுக இருந்த போது கலைஞர் அவர்கள் 6 அமைச்சர்களை காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கியதாகும். ஆனால் அப்போது தமிழகத்தில் உள்ள காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் வீரப்ப மொய்லி மூலமாக சோனியாவை தொடர்பு கொண்டு அந்த பங்கை வேண்டாம் என்று நிராகரித்து விட்டதாகவும் ஒரு காங்கிரஸ் கட்சி துணைத் தலைவர் ஒரு கருத்து தெரிவித்தார். அதை நீங்க கேட்டிருப்பீங்க. நீங்க உண்மையாக இருக்கலாம்னு வச்சுக்கோங்க. அதுதான் ஒரு உண்மையை சொல்றேன். நாங்க அப்படி இருக்கும்போது நாங்க சண்டை போடல, எங்களுக்கு பங்கு கொடுக்கணும். எப்ப? 2006 அப்படி இருக்கும்போது இதுதான் காங்கிரஸ் கட்சி தேவைப்படும் போது இவர்கள் விரும்பினால் நாங்கள் அமைச்சரவையில் இடம்பெறுவோம், விரும்பவில்லை என்று சொன்னால் எங்களுடைய மேலிடம் பெருந்தன்மையுடன் திமுகவுக்கு ஆதரவளிக்கும். அதே திமுக எங்களுக்கு பாண்டிச்சேரியில ஆதரவளித்தது, எங்களுடைய தலைமையில் தான் ஆட்சி இருந்தது. இதெல்லாம் எங்கள் கூட்டணி கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களையும் அல்ல விஷயங்களையும் நாங்களே பேசி தீர்த்து கொள்வோம். அது காலம் வரும்போது எல்லாம் கடியும். இப்போ 2026 திமுக மெஜாரிட்டியோடு வெற்றி பெற்றால் காங்கிரஸ் கட்சி ஆட்சியிலும் அதில் பங்கு கேட்காது. ஒருவேளை 2006 போன்று திமுக குறைவான இடங்களில் வெற்றி பெற்று காங்கிரஸ் கட்சி தயவோடு ஆட்சி அமைந்தால் நீங்க ஆட்சியிலும் அதில் பங்கு கேட்பீங்க. இதுதான் உங்களுடைய நிலைப்பாடு. இது உங்களுடைய ஊகம். நீங்க சொல்லக்கூடிய கருத்தை 2006 இன்னும் வரல. நம்ம இருப்பது 2023
2025 இருக்கும். ம். நீங்க ஆறுலயும் இருக்கீங்க, நீங்க இருக்கீங்க. நான் 2006 இல்ல, இப்ப நான் 2025 இன்னைக்கு அக்டோபர் மாசத்துல இருக்கேன். இன்றைக்கு 2006 மே மாசத்துல என்ன நடக்கும் என்பதை நீங்களும் பேச முடியாது, நானும் பேச முடியாது. காலம்தான் பதில் சொல்லணும். சரி, கரூர் நடைபெற்ற துயர சம்பவத்தை காங்கிரஸ் கட்சி எப்படி பார்க்கிறது சார்? நிச்சயமாக இது தவறு இழைத்தவர் திரு விஜய், அவரை சார்ந்தவர்கள் தான். நிச்சயமாக அவர்கள் மீது கண்டனம் இந்த நேரத்தில் செய்கிறேன். அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். இன்றைக்கு ஒரு நபர் கமிஷனுக்கு பிறகு இன்னைக்கு நீதியரசர் தலைமையில் திரு அஸ்ரார் கார்க் மூலமாக ஒரு ஆணையம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதையாவது இது நல்ல விஷயம்தான். அதாவது முதல்வர் ஒரு ஆணையத்தை உருவாக்கினார் என்பதற்காக நம்பல, குறைஞ்சபட்சம் நீதியரசர்கள் செய்கிற இதையாவது நீதியரசர் கண்டிச்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் நல்லா தெரியுது, வேண்டுமென்றே காலதாமதமாக வந்ததன் காரணமாகத்தான் கூட்ட நெரிசல். அவருடைய பஸ்ஸை முன்பின் எடுத்ததுனால தான் அந்த மக்கள் முன்னும் பின்னும் ஓட வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டு அவங்க ஜென்ரேட்டர் ரூமை போய் தள்ளி போக நிலைமை ஏற்படுச்சு. அந்த ஜென்ரேட்டருக்குள்ள அவங்க குதிச்சதுனால தான் அவர்களே ஜென்ரேட்டர் ஆஃப் பண்ணது தெரிஞ்சு இந்த கலையபுரத்தில் தான் மக்கள் ஆங்காங்கே மரங்களிலும் மாடிகளிலும் ஏற வேண்டிய நிலைமை ஏற்பட்டதெல்லாம் இன்றைக்கு வெளிவந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் திரு விஜய் அவர்கள் அதற்கான ஒரு பொறுப்பை இதுவரை ஏற்கவில்லை. ஆனால் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், சம்பந்தமே இல்லாம முதல்வர் அவர்களே என்னை பழி வாங்காதீர்கள். நான் கேட்கிறேன், ஒருத்தர் யாரை பழி வாங்குவாங்க? அது பழி வாங்குதல் என்பது ரியாக்ஷன் தான். அப்ப ஆக்ஷன் நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க தான் இந்த தவறுக்கெல்லாம் காரணம், நான் தான் தவறுக்கு காரணம், ஆகவே என்னை பழி வாங்காதீர்கள் என்று சொன்னாலும் கூட அது அர்த்தம் இருக்கு. உங்களை எப்படி பழி வாங்க முடியும்? சட்டம் இருக்கிறது, ஆட்சி இருக்கிறது, அதிகாரம் என்பது வேறு. ஆட்சியில உங்களுக்கு நல்ல ஆட்சி துறை என்பது இருக்குது, நீதித்துறை இருக்குது. இவையெல்லாம் தாண்டி ஒரு முதல்வராக இருந்தாலும் தண்டிக்க முடியுமா? முடியாது. இதுதான் உண்மை. இந்த உண்மையை கூட அறியாமல் திரு விஜய் அவர்கள் புலம்புவது கண்டிக்கத்தக்கது. இன்றைக்கு காலம் மாறிக்கொண்டே இருக்கிறது, மக்கள் உண்மையை உணர்ந்திருக்கிறார்கள். திரு செந்தில் பாலாஜி அவர்கள் கூட ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு, டைம் டு டைம் சொல்லியிருக்காரு. அப்ப இப்படிப்பட்ட சூழல்ல நான் உள்ளபடியே நான் செந்தில் பாலாஜியை பாராட்டுகிறேன். ஏன் பாராட்டுகிறேன்னா, ஒரு பொறுப்பை உணர்ந்து உடனே சென்றார். அவர் கேட்கிறாரு, நான் செல்லாம திரு விஜய் மாதிரி நாம் சென்னைக்கு ஓடி இருந்தா சரியா இருக்குமான்னு கேட்கிறாரு. ஆனால் நான் ஓட முடியாது, நான் சென்ற பகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்று சொல்றார். திரு விஜய் அவர்கள் அன்னைக்கு இருந்து பார்த்துட்டு போயிருக்கணும். அவர் பார்க்க முடியலன்னா அவருடைய உத்தரவுப்படி அவருடைய கீழே இருக்கக்கூடிய அடுத்த தலைவர்கள் போயிருக்கலாம். ஆனா 4 நாட்களுக்கு பிறகு, 3 நாட்கள் என்ன சொல்றாங்க தவறு. சனிக்கிழமை 7:40 நடக்குது, சனி அவர் பதில் சொல்ல, ஞாயிறு பதில் சொல்ல, திங்கள் பதில் சொல்ல, செவ்வாய்க்கிழமை 4வது நாள் தான் பதில் சொல்றாரு. இப்படிப்பட்ட ஒரு பொறுப்பற்ற ஒரு தன்மையில் திரு விஜய், தம்பி விஜய் இதை செய்யக்கூடாது. அவர் யாரோடனாலும் கூட்டு வைக்கட்டும், நாங்கள் அதை பற்றி கவலைப்பட போறதில்லை. ஆனால் மக்களுக்கு நன்றாக தெரியும், இவரால் இவ்வளவு பெரிய அவலம் நடந்திருக்கிறது, அபத்தம் நடந்திருக்கிறது. 41 பேர் இறந்து போயிருக்கார்கள். இந்த 41 ரத்தத்திற்கு அவர் பதில் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இன்றைக்கு அவர் போய் எதையோ நினைச்சு, அவளை நினைச்சு உரலை அடிக்கிற கதையாக என்ன, அதாவது பாம்பை பார்த்துட்டு கிணத்துல விழுந்து செத்த கதையாக இவர் இருந்து விடக்கூடாது. இவர் நீண்ட காலம் வாழ வேண்டும், சிறப்பாக திரு விஜய் வாழ வேண்டும் என்று சொன்னால் தவறானவர்கள் கையில் சிக்கிவிடக்கூடாது என்று என்னுடைய தனிப்பட்ட வேண்டுகோளை இந்த நேரத்தில் திரு விஜய் அவர்களுக்கு வைக்கிறேன். நல்ல முடிவு எடுங்க. திரு ரஜினிகாந்த் நம்பர் 1 சூப்பர் ஸ்டார், அவருக்கு தெரியாதா? அவருக்கு தெரியும் இந்த நாட்டில் என்னென்ன நடக்கும், கட்சி ஆரம்பிச்சா என்ன நடக்குன்னு தெரியும். நல்ல வேலை, இவ்வளவு ஒரு அசுர ரசிகர்களை வைத்திருக்கக்கூடிய ரஜினிகாந்த் அவர்கள் தெளிவாக இருந்தார். உங்களுக்கு தெரியும், திரு விஜயகாந்த் ஒரு நடிகர் தான், இதை விட பெரும் கூட்டத்தை கூட்டினார். ஆனா அந்த கூட்டத்திலே நீங்க போகும்போது இப்படி போங்க, மொத்தமா போங்க, விபத்து இல்லாம போங்க என்று எப்படியெல்லாம் சொல்றாரு. கூட்டத்துக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்தாரு. எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போது உங்களுக்கு நன்றாக தெரியும் என்ன நடந்தது. இப்படி காமராஜருடைய இறப்புல இல்லாத கூட்டமா, அந்த கூட்டத்தில் கூட எவ்வளவு பெரிய முறையாக நடந்தது. அது மாதிரி இன்றைக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் கூட்டம் நிறைய வருது. திரு ராகுல் காந்தி அவர்களுக்கும் பல கட்டுக்கடக்காத கூட்டம் வருது. நானே பல இடங்கள் அவருக்கு மொழியாக்கம் டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்கேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த கூட்டங்களை கட்டுப்படுத்துவது அந்த கட்சியினுடைய பொறுப்பு. காவல்துறை பாதுகாப்பு தான் கொடுக்கும். ஆனா இந்த மாதிரி கலைபரம் நடக்கிற வேலையை தடுக்கிற வேலையை யார்? அந்த கட்சி தான் செய்யணும். ஆகவே திரு விஜய் அவர்களுக்கு எனது வேண்டுகோள், அரசியல் நடத்த வேண்டும் என்றால் நல்ல அரசியல்வாதிகளை கூட வைத்துக் கொள்ளுங்கள். எங்கே உள்ளவர்களை கொண்டு போய் நீ வியாபாரிகளை வைத்துக் கொண்டு இந்த அரசியல் நடத்தாதீர்கள். நீங்கள் உண்மையிலே அரசியலுக்கு வர வேண்டும் என்றால் முறையாக நடத்துங்கள். அதே நேரத்தில்
முதல்வர் போன்றவர்களை, பிற அரசியல் கட்சி தலைவர்களை மதியுங்கள், மதித்து பேசுங்கள். நீங்க நான் வளர வேண்டியவர், நீண்ட காலம் வாழ வேண்டியவர். பிறரை மதிப்பதன் மூலமாகத்தான் நீங்கள் எதிர்காலத்தில் வெற்றி பெற முடியும். உங்களுடைய விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார்.